நம்ம ரூத்து சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் சாபகரமான காரியம். வறுமை சாபம் என்று சிலர் சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஆமானும் சொல்லலை, சரின்னு சொல்லலை. அதை போக்கி கொள்ளுகிறதுக்கு உங்களுக்கு சத்தியம் வருகிறது அல்லவா? உங்களுக்குள்ளே தேவ பயம் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். தேவ பயம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதன்படி உங்களால் வாழ வேண்டும். வாழறதுக்கு முடியாவிட்டால் நீங்கள் உபவாசி ஜெபிக்க வேண்டும். என்ன, அதுக்கு தான் உபவாச கூடுகை. சபை நடத்துகிற உபவாச கூடுகையில் கலந்து கொள்ளுகிற பொழுது அந்த போதகனுக்கு தெரியும் பிள்ளைகளுடைய நிலை என்னன்னு, ஆத்மாவின் நிலை என்னன்னு தெரியும். உன் குறிப்பு பாதி குறிப்பை நான் கீழ்ச்சியாக போட்டுருவேன் படித்து பார்த்தேன்னா. அதனால் நம்ம ஆட்கள் உஷாராக இருப்பாங்க. ஜப குறிப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கணும்? வார்த்தையில் எல்லாம் இருக்கு இல்லையா? அது ஜப குறிப்பெல்லாம் தேவையில்லை. ஏன் கல்யாணம் எப்படி நன்னோன்னு இவ்வளோ தூரம் பேசுகிறோமே. அதனால் கல்யாணத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்காக ஆயத்தமாகிடுவாங்க. சபையார் சொல்கிறேன், மந்தையில் இருக்கிற ஆடுகள் இப்படி தான் இருக்கும். சந்தையில் இருக்கிற ஆடுகள் எப்படி வேணால் இருக்கலாம். அது கசாப்புக்கு போகும், அது நிற்கிறதும் விழுக்கிறதுமா இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க வாழ்க்கையில். அந்த மாதிரி எனக்கு திருமண பிரச்சனை வெக்கமே இல்லாத சொல்லுவாங்க நிறைய பேர். சகல வித நன்மைகளை நாம் பெற்று சுதந்திரிக்கும்படி தான் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாமே சிலுவையிலே பலியானார். அந்த உடன்படிக்கை தான் நம்முடைய அந்த ரத்தம் தான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம சுத்திகரித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கிறவர்களா இருக்கணும் என்பது தான் கர்த்தருடைய வைராக்கியம். அதற்குத்தான் கர்த்தர் அவ்வளோவாய் பாடுபட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், 9 ஆசீர்வாதம் இருக்கும், இல்லை ஒரு விஷயம் தான் நல்லா இருக்குது, 9 நொல்லையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பார்க்கணும். இந்த ரூத்து புஸ்தகத்தில் அருமையான ஒரு தேவனுடைய விசுவாசி. ஆனால் அது அருமையாக இருந்ததை தவிர அது கனி கொடுக்கல. தேவ பயமற்ற வாழ்க்கை. அதுதான் சொல்கிறது இக்கரை கக்கரை பச்சைன்னு. இந்த இடத்துல பெத்லஹேமில் யூதா தேசத்தில் அருமையாக அப்பத்தின் வீடு என்றே பெத்லஹேமுக்கு பேர். என்ன, ஆவிக்குரிய அப்பமும் சொல்கிறேன், பூமிக்குரிய அப்பமும் சரி. அப்பத்தினால் மனுஷன் வாழ்கிறது இல்லை. இப்போது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வசனம் வாழ்வான். இது மத்தேயு 4:4 மட்டும் சொல்லலை, உபாகமத்திலே சொல்லியிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உலக பிரகாரம் தேவைக்கு மட்டுமல்ல. தேவன் உன்னதத்தின் தேவன். அவர் உன்னதத்துக்குரிய காரியத்தை நீ தேடுகிற பொழுது உலக பிரகாரமான காரியங்களை கூடவே கூட்டி கொடுக்க வல்லவர். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? வருமான பஞ்சகாலம் வருகிறது. உடனே இவர்கள் குடும்பம் மட்டும்தான் பஞ்சத்தில் போகிறத போலவும், இவர்கள் குடும்பம் மட்டும்தான் புத்திசாலி போலவும், இவர்களுக்கு தான் எல்லாம் தெரிந்ததை போலவும் இவர்கள் என்ன செய்கிறாங்க? மனைவி மக்களோடு 2 குமாரோடு மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரிக்கிற நாட்கள் வருகிறது. பெத்லஹேமில், யூதாவில் பெத்லஹேமில் இருக்கிற ஊரானாகிய ஒரு மனுஷன் இருக்கிற. அவன் பேர் எலிமெலேக்கு, மனைவி பேர் நகோமி.